ஹலோ everyone, I'm Naveen. Welcome to Navaje. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஓரி தேவுடா இந்த படத்துலேருந்து வந்துட்டு குண்டேலோனா. ஸோ இந்த சாங்கோட வீடியோ சாங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓரி தேவுடா வந்துட்டு ஓ மை கடவுளே. ஸோ இந்த படத்தோட வந்துட்டு ரீமேக் தான். ஸோ அதான் வந்துட்டு நம்ம தெலுங்கு ரீமேக் தான். நம்ம அஸ்வத் மாரிமுத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம மியூசிக் டைரக்டரும் சேம் தான், லியோன் ஜேம்ஸ் தான். ஸோ இந்த பாடல் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு ஷார்ட்ஸில் கேட்டேன்னு நினைக்கிறேன். அனிருத் வாய்ஸ்ல ஒரு பாடல் செம்மையா இருக்க, கட்சியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அட்ராக்ட் பண்ணிடுச்சு. சரி சர்ச் பண்ணி பார்த்தப்போ இந்த ரீமேக் படத்துல பாட்டா, அதுவும் இந்த சிச்சுவேஷன்ல அவங்க வந்துட்டு பாட்டை ரீமேக் பண்ணல, வேற ஒரு புது பாட்டு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஓ மை கடவுளே வந்துட்டு ஒரு சிச்சுவேஷன் இந்த ஐயோ ஐயோன்னு ஒரு சாங் இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம மியூசிக் டைரக்டர் தான் பாடியிருப்பாரு, லியோனே தான் பாடியிருப்பாரு. ஸோ அந்த பாடல் வந்து அந்த ஆல்பம்ல எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ கதைப்போமா அதெல்லாம் நிறைய இருக்கு. அந்த ஆல்பமே எனக்கு ஃபேவரட் தான். அந்த ஆல்பம்ல இந்த ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பிடிக்கும், லியோன் ஜேம்ஸ்ல. ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு வேற ஒரு பாட்டு, அது அனிருத் வாய்ஸ்ல தெலுங்குல, அது அனிருத் வாய்ஸ் கேட்டோன்னே வந்துட்டு எனக்கு செம்மையா அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஸோ வை நாட் ஃபுல் சாங் வந்து நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரியாக்ட் பண்றதுக்கு நான் வீடியோ என்ன பண்றேன். ஸோ யாரெல்லாம் இந்த பாட்டு கேட்டவங்க வந்துட்டு மறக்காம உங்க தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. கேட்காதவங்க என் கூட சேர்ந்து பாருங்க, சரிங்களா? ஸோ லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. Perfect gift for your loved ones. Sarigama Karva Telugu. ஸோ இந்த சீன் வந்துட்டு செகண்ட் சான்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம், அதான் மீராக்கா அந்த ஹீரோ ஓகே தான். அசோக் என்னோட ஃபேவரட். அனிருத் வாய்ஸ் டிலைட். గొడవలే పడనులే నీతో గొడుగులా నీడవుతానే అడుగులే వేస్తానమ్మా నీతో అరచేతుల్లో మోస్తున్నే. అర్జున్, ఏమైందో అర్థం కావట్లేదు. సడన్ గా బైక్ స్టార్ట్ అవ్వట్లేదు. ఐమ్ గెటింగ్ లేట్ ఫర్ అ మీటింగ్. డ్రాప్ చేస్తావా ప్లీజ్? సారీ టు బాదర్ యూ. இந்த போர்ஷன் தான். సంతకం చేసి పైనోడితో పర్మిషన్ తెచ్చుకున్నానే. బుజ్జమ్మా బుజ్జమ్మా ఏ ఒడవదే నీపై నాలో ప్రేమే బుజ్జమ్మా బుజ్జమ్మా. థ్యాంక్ యూ అర్జున్, బాయ్. అర్జున్ బాయ్కి రా. ఓవర్ చేయకురా. నా చిన్ని భుజమ్మా, నా కన్ని భుజమ్మా, కరిగిన కాలం తిరిగి తెస్తానే, నిమిషమో గురుతే ఇస్తానే బుజ్జమ్మా. మిగిలిన కథనే కలిపి రాస్తానే, మనకి దూరం ఉండొద్దే బుజ్జమ్మా. మనసులో తలిచిన చాలే చిటికెలో నీకే ఎదురవుతానే, కనులతో అడిగి చూడే ఎంతో సంతోషం నింపేస్తానే. గుండెల్లోనా నిన్ను దాచేసి గుడే కట్టి గుప్పాలెక్క చూసుకుంటానే. గుండెల్లోనా సంతకం చేసి పైనోడితో పర్మిషన్ తెచ్చుకున్నానే.
முஜமா முஜமா ஓகே கைஸ், பார்த்துட்டோம். குண்டேலோனா சாங் சூப்பரா இருக்கு, ஃபுல் சாங் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு. அதுவும் அனிருத் வாய்ஸ்ல வந்துட்டு அல்டிமேட்டா இருக்கு, செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டோட அனிருத் வாய்ஸ்ல இந்த கொஞ்சம் போர்ஷன் கேட்டோட எனக்கு செம்மையா ஹைப் எழுதிருச்சு. பட் வந்து வீடியோவா பாக்குறப்போ வந்துட்டு ஓவர் அந்த அந்த அர்ஜுன் கேரக்டர் வந்துட்டு ஓவர் எக்ஸைட்டடா ஆகிற மாதிரி தெரியுது கம்பேர்ட் டு அசோக் செல்வனோட ஆக்டிங். ஓகேவா, அந்த படத்துல எடுத்துக்கிட்டீங்க இதே எக்ஸாக்ட் சீன் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டு ஓவரா பண்ண மாட்டாரு. ஆனா ஒன்னு பண்ணுவாரு, ஒவ்வொரு எப்படி சொல்றது, ரொம்ப மயக்கத்துல ரொம்ப ரசிக்கிற மாதிரி அப்படி ஒண்ணு பண்ணுவாரு. ஓகே, நம்மளுக்கு ஒரு ஒரு இது இருக்கும்ல, அதுக்கு வார்த்தையில சொல்ல முடியாது, நம்ம ஆக்டிவிட்டி சொல்றேன். நம்ம எதிர்பார்க்க சான்ஸ் கிடைக்கும், பைக்ல வருவா திடீர்னு, கடலுக்கு ஒரு டைம் சொல்லுவோம், அந்த மாதிரி அப்படியே ஒரு எக்ஸைட்டடா போவோம், மறுபடியும் ரிட்டர்ன் வரும். அப்புறம் அன்எக்ஸ்பெக்டட் டைம்ல மழை பெய்யும். ஸோ ஒதுங்கிறதுக்காக வீட்டுக்கு கூப்பிடுவா, வீட்டுக்கு வாங்கிட்டுன்னு. அப்போ வீட்டுக்கு போயிட்டு காஃபி குடிச்சு படம் பார்த்துக்கிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அதுல வந்துட்டு அசோக் செல்வன் ஆக்டிங், அவரோட ஆட்டிடியூட் வந்து அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. ஓவராவே இருக்காரு, ஓவர் ரேட்டடாவே இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அசோக் செல்வன் அந்த கேரக்டர் அந்த இடத்துல வந்து ஓவர் ரேட்டடா. பட் இங்க இவர் இந்த ஆக்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஆடிக்கிட்டு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காரு. ஓகே, எனக்கு ரொம்ப ஓவரா இருக்கு. ஓகே, எனக்கு இந்த கேரக்டர் எனக்கு சூட் ஆகல, இந்த சாங்க்கு ரொம்ப சூட் ஆகல. டான்ஸ் கூட தேவையில்லை, இது அப்படியே வாண்டஸாவே எடுத்துக்கலாம். அந்த தனியா டான்ஸ் போர்ஷன் கூட தேவையில்லை, பட் நல்லா இருந்துச்சு. அது தேவையில்லாத ஒண்ணு. ஓகேவா, டான்ஸ் போட்டு நல்லா இருந்துச்சு. ஓகே, பட் எனக்கு சிங்க் ஆகல. அந்த காட்சியில பாத்தீங்கன்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு டான்ஸ் போர்ஷன்லாம் இருக்கு, அப்படியே மாண்டேஜாவே இருக்கும். மாண்டேஜ் அழகா அது ஒரு டான்ஸ் போர்ஷன் இருக்கிற சாங் தான் அந்த ஐயோ அந்த சாங் அப்படி இருக்கும், அப்படியே மாண்டேஜாவே இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வந்து இந்த படம் குண்டேலோனா வந்துட்டு ரொம்ப எனக்கு ஃபேவரட் ஆச்சு, பிகாஸ் அனிருத் பாடினால மட்டும் தான். ஸோ எத்தனை பேருக்கு இந்த பாட்டு கேட்டீங்க, பாட்டு கேட்டு என்ன மாதிரி எவ்வளவு எக்ஸைட்டடா நீங்க வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். சரி, நெக்ஸ்ட்